அன்பு விளக்கம் அன்பு மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது அக்குரலை கேட்பேன் நான் யார் இது என்ன நாடு நீதான் நிலவரம் நீங்களோட பொன்மயம் இருந்து கனகபுரி நாடு இந்த கனகபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய கனக மன்னருக்கு மனைவியாக கனகவல்லியிடம் பெயர் பெற்று யாருடைய குறைவில்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்த பொழுதும் என் கணவரை பார்க்க வேண்டும், வாத பணிவிடைகள் செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக அவைக்கு வரவேண்டிய அவனை பார்க்க வேண்டும். வீட்டுல மனைவி மக்கள் சொந்த பந்த உற்றார் உறவினர் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். அப்படியா? ஆமா. எங்க வேலை செய்யறேன்? எங்க வேலை செய்றீங்க? உங்க கிட்ட. யார் கிட்ட? உங்க கிட்ட வேலை செய்யறமா? அட பாவி. அரசாங்கத்திலே எனக்கு காவலனே படி. அதேதாம்மா சொல்ல வந்தேன். நீங்க ஏன் சூத்த பிடிக்கிறீங்க? சூட்சமத்தை பிடிக்கிறேன். பிடிக்காதீங்க. சரி அது பகட்டும். எனக்கு முன்னதாக வர வேண்டியே இவ்வளவு காலத்தாமது எங்க போயிட்டு என்ன ஆச்சு? அம்மா தள்ளி நில்லுப்பா. தள்ளி நில்லு. அம்மா ஒண்ணு இல்ல அம்மா, நீ பயப்படாதே. கொரோனாவா? அம்மா பயப்படாதே அம்மா. கொரோனாலாம் வந்து ஊரை விட்டு போயிடுச்சு. அதெல்லாம் வராது. டிபியா? அம்மா அது வராது. ஆஸ்துமா? நான் நம்மள அது டச்சே பண்ணாது. சரி அப்ப என்ன ஆச்சு? அம்மா அட ஏப்பா என்ன ஆச்சு? ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை அம்மா. உடல்நிலை சரியில்லை அம்மா. ஒரு வாரமா 7 நாளா 7 நாள் கொடுத்தா ஒரு வார நாள் கொடுத்த சொல்லு. அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு வாரமா உடம்பு தெரியல. உடல்ல சரியில்லை. நானும் போவாத டாக்டர் கிட்ட போய் அப்படியா வைத்தியத்தை பாக்குறேன். பாத்தீங்களா? சரியாகல. அவரும் குடுக்காத மாதிரி எல்லாம் குடுக்குறாரு. கொடுத்தாரு. சாப்பிடறா சரியா போறான்றாரு. அப்புறம் சரியாகல. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட போய் தான் நமக்கு சரியாகலையே. நாட்டு வைத்தியம் பாக்குறாங்க பாரு. ஆமா. அவங்க கிட்ட போனா அங்க சரியாயிடும் சொல்லிட்டு அப்படியா அங்கேயும் போனேன். அப்பவும் சரியாகல. அப்புறம் என்னாச்சு? இருமல் விட்டு சீக்கிரம் சொல்லியா? எனக்கு ஒரு வாரமா இருமல் தான் நிக்கல. எனக்கு ஜுரம் கிடையாது. அதனால அதெல்லாம் நல்லா இருக்குது. உடம்புக்கு அந்த ஒரு குறையும் கிடையாது. அப்புறம் இருமல் தான் நிக்கல. நாட்டு வைத்தியம் என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டு வைத்தியம் தான் போய் பார்த்தா அதுவும் சரியாகலையே. அப்புறம் நான் என்ன பண்ணேன்? அந்த தெரு வழியா போன மூணாவது தெருவுல போன. அப்புறம் அங்க ஒரு பாட்டி நிதானம் கம்மி அவங்களுக்கு. அப்படியா? அந்த பாட்டிக்கு நிதானம் கம்மி. அவங்க ஆனா கரெக்டா போறவங்க வரவங்க மட்டும் அவங்களுக்கு ஒரு நிதானத்துல தெரியுது. அந்த வழியா போன பாரு. டேய் நீ முன்சாமி விட்டு பையன் தானே அப்படின்னாங்க. ஆமா பாட்டின. என்னடா பையா இரும்பிக்கினே போற, உனக்கு இரும்புல அதிகமாக்குது, உனக்கு உள்நாக்கு வளர்ந்துட்டு இருக்கான். உள்நாக்கு வளர்ந்துருக்கோம். குச்சி எடுக்கிறவங்கள பார்த்து குச்சி எடுத்தா சரியா புண்டா அப்படியா அப்படின்னாங்க. அடாடா பாட்டி சொன்னா நல்ல வைத்தியமா தானே இருக்கான். அனுபவம் காலியாச்சு. அதனால இந்த உச்சி எடுக்கிறவங்களை தேடின்னு வரேன் அம்மா. இது வரைக்கும் யாரும் எனக்கு தெரியாதுன்றாங்க. இந்த ஊரா உச்சி எடுக்கிற தேடின்னு வரேன். அரண்மனையில வேலை செய்யறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது. உச்சி எடுக்கிறது யாரா தெரியுமான்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? அதை கேட்கத்தான் மறந்துட்டேன். அப்படி கேட்டுறதுன்னு வச்சுக்க. சொல்லிருப்போம். நீங்க அரசாங்கத்துல இருக்கிறீங்க, இந்த நாட்டு மகாராணி, உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமோ தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட கேட்கலையம்மா. இதுக்கு வைத்தியனாலே சொல்லிருப்பேன். அப்படியா? யாரு உச்சி எடுக்கிறான்னு எனக்கு தெரியும். யாரு அம்மா? யார் தெரியுமா? நான் தான் உச்சி எடுப்பேன். இது தெரியாத உங்க கூடயே வேலை செய்யறேன். ஊரா போய் டாக்டர் கிட்ட பணத்தை கொடுத்து செலவு பண்ணிட்டு வந்துட்டேன்மா. தெரியாத போச்சு. 1500 ரூபாய் எடுத்து டாக்டர் கிட்ட தான் கொடுக்குறீங்க. அங்கதான் போகுது. 1500 அங்கதான் போகுது. அப்போ அந்த இரும்பு சரியாவல. 1500 காலையில 350. 1500 நீங்க குடுக்குறது 1500 தான். அது நல்லா இங்க பெருசா சொல்லிடுறீங்க. பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல 1500 ரூபாய் வாங்கி போறாங்க வீட்டுக்குன்னு. கண்டிப்பாக. காலையில நீங்க எவ்வளவு குடுக்குறீங்க? எவ்வளவு கொடுக்குறோம்? 1500 அப்படியே தரும்.
முயசா ஆமா முள்ளங்கி பத்தியாட்டம். ஆட உண்மையாதான். ஆமாங்க. அம்மா என்ன சீட்டுலாம் புடிச்சிங்கன்னு வெறும் 300 ரூபாய் தானமா கொடுக்குறீங்க? என் படம் வாங்கிக்கிறேன், அதெல்லாம் யாரு கட்டுறது? நான் கட்டு வரன் பட கடல யாரு கொடுக்கறது? நான் உயிரா இருக்கும் போது கொடுத்துருவேன். ஆமா எத்தட்டா இல்லன்னு போடுவேன். இல்லன்றீங்களா? அப்பட முதல்ல உங்ககிட்ட தான் முதல்ல வசூல். சரி வசூல் பண்ணிக்க. சரி, போட்டும். நான் ஒரு இருமல் நிக்கலையம்மா. உச்சி எடுக்கிறதுல நான் தான் வந்து ஃபேமஸான ஆளு. அப்படியா? நல்லா உச்சி எடுப்பேன். உச்சி எடுக்கறேன்னா முதல்ல கீழே உட்காருங்க. எனக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் வருது அம்மா. சந்தேகம்? நீங்க எல்லாம் இந்த நாட்டுக்கு மகாராணி. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதா? உங்களை நம்பி நான் எப்படி என்கிட்ட வைத்தியம் பார்க்கறதுன்னு எனக்கு ஒரு பயம் வருது. ஏங்க எனக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா சத்தியமா எனக்கு உச்சி எடுக்க தெரியுண்டான்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா அம்மா சீக்கிரம் உட்காருங்க. கீழே உட்காந்துக்கல. உச்சி எடுக்கணும் இப்படி இருக்க கூடாது. முதல்ல இத போட்டுக்கிங்க பாருங்க. இந்த தொப்பியை கழட்டணும். கழட்டிட்டு உட்காந்தீங்கன்னாதான் முடி எடுத்து உச்சி எடுக்க முடியும். அப்படியா? ஆமா. சரி ஆகட்டேம்மா. சீக்கிரம் கழட்டுங்க. எடு ஐயா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? அம்மா உள்நாக்கு வளர்ந்துட்டு இருக்குது அம்மா. வளருது. உச்சி எடுத்தா சரியா போயிடும். உச்சி எடுக்கணும். அப்படி கீழே குனிங்க. நல்லா பாத்துக்கமா. எவடியவா இந்த சேவட்டவுல அப்புறம் அங்க மறைச்சு கிடக்குற எவ்வளியோ இதுல உச்சி கீழே குனி. இதுல நான் எங்க இருந்து போய் உச்சி எடுப்பேன்? பெரிய மனுஷன் தானே. இதுல உச்சி எடுக்கிற மாதிரி இந்த இடத்துல வாய் உள்ள வேற வைக்கிற உச்சி எடுக்க முடியும். இதுல ஆணி குத்தியா? ஆணி குத்தியத்தான் கபால மட்டும் தான் அதோட. இதுல உச்சி எடுக்கணும். இந்த உச்சி எடுக்க இருமல் நிக்கலையம்மா. இருமல் நிக்கிற உச்சி எடுயம்மா. மனசாட்சியா இல்லாத பேசுறாம்மா. இந்த மண்டைய பார்த்து உச்சி அடிக்கிறானே. அதுக்கு மேல எங்க நீ வந்தா தெரியல. எங்கப்பா மாட்டிக்கிட்டு போற எல்லாத்தையும்? உனக்கு மட்டும் பேசல மழை வருதா? வருது பார்த்தாலே தெரியுது. நல்லா மருவத்தூர் கோயில் மாலை போட்டு பாரு போறான் பாரு. ஏங்க இந்த உச்சி இதுல நான் உச்சி எங்க இருந்து எடுக்கிறது? எப்படி எடுத்தாலும் வர மாட்டேன் உச்சி. யோ தெரியுறியா? ஏன் காலத்தாமல் காரணம் உனக்கு தெரியுமா? சரி அது போகட்டும். அது போட்ட சரி. உங்களுக்கு நல்ல மருத்துவரை பார்த்து நிறைய செலவு பண்ண சொல்ற ஓனர். அப்படியா? ஆமா. மன்னர் வரும்படி உத்தரவு பார்க்க வேண்டும்.